ஏன்னா முதல்ல போகும்போது 2 நாள்ல போயிட்டு வந்துடுற தூரம் தான், டிஸ்டன்ஸ் தான் அது. அப்புறம் ஏன் உன்னை 40 வருஷம் சுத்தணும்? ஏன் உன்னை வனாந்தரத்தின் வழியா நடத்தணும்? ஒவ்வொன்றதுக்கு பின்னாடி காட்ஸ் பிளான் இருந்துச்சு. முதல் தடவை மோசே எகிப்துல இருந்து மீதியான் தேசத்துக்கு போகும்பொழுது சிவப்பு செங்கடல் அவர் கிராஸ் பண்ணி எல்லாம் போகவே இல்ல. ஆனா இஸ்ரவேலுக்கு போகும்போது வனாந்தரத்தின் வழியை போங்கிறாரு. அப்ப ஏங்க வனாந்தரத்தின் வழியா போனோம்? நம்மள கேட்டா என்ன சொல்லுவோம்? அது செங்கடல் பிளக்கும், பார்வோனை சாகடிப்பார். அது நார்மல் கண்ணு. ஆவிக்குரிய கண்ணு என்ன சொல்லும் தெரியுமா? செங்கடல் பிளப்பது என்பது ஞானசானத்துக்கு அடையாளமா இருக்கிறது. 1 கொரிந்தியர் 10 ஞானசானத்துக்கு அடையாளமா இருக்கிறது. அங்க தலைப்பிள்ளை சாகிறது, பிசாசு தலை நசுக்கப்படுவது அடையாளமா இருக்கு. அங்க ஆட்டுக்குட்டி ரத்தம் பூசப்படுவது இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு அடையாளமா இருக்கிறது. நான் அதுக்கு பின்னாடி வரும்போது ஆண்டவர் எனக்கு வழி திறந்து இந்த இடத்துல இருந்து, பூமியில இருந்து என்னை விடுதலையாக்கி கானானுக்குள்ளே கொண்டு போக போறாரு. என் பிரயாணம் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு பேர் தான் யாத்ராகமம். இதான் ஆவிக்குரிய கண்ணு. இந்த கண்ணு திறந்தாதான் இந்த பரம கானானுக்கு நான் போவேங்கிற வெளிப்பாடு உனக்கு வரும். இல்லைன்னா ஆண்டவர் ரட்சித்தாரு, பூமியில ஆசீர்வாதமா இருக்கணும், ஆண்டவர் என்ன பூமிக்குள்ள என்ன பணக்காரனா வைப்பாரு, இல்ல படிச்சால வைப்பாரு, புகழா வைப்பாரு, என்னை கொண்டு காத்தர் அப்படி செய்வார் இப்படி செய்வார். ஆண்டவர் சொல்வார், இதுவா டெஸ்டினேஷன்? இது ஜீவனுள்ளவருக்கு எல்லாம் தாய் ப்ராஃபஸி. உன்னை கொண்டு பூமியில அது செய்வேன் இது செய்வேன், இது ப்ராஃபஸி. பட் யூ மஸ்ட் நோ அபவுட் யுவர் பிளான். கர்த்தர் உன் மேல என்ன வச்சாருங்கிறது என்ன செய்யணும்? தெரியணும். தெரியாத வரை நீ ஆவிக்குரிய கண்ணு குருடுதான். அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? கர்த்தர் எனக்கு ஒரு ஊழியக்காரனை வச்சிருக்கிறாரு. என்னை சுவிசேஷகர், நான் போதகர், நான் அப்போஸ்தலர், இதுதான் எங்களுடைய இது அப்படின்னா, இதுவும் சொல்ற, இதுவும் ஆதாம் பழம் சாப்பிட்ட பிறகு திறந்த கண்ணு. ஏன்னா ப்ராஃபஸி தானே இது. உங்களை பத்தின ப்ராஃபஸி, பூமியில நீங்க செய்ய போற ப்ராஃபஸி. ஆனா உண்மை என்ன தெரியுமா? இதை தாண்டி இன்னொரு கண்ணு திறக்கணும். உங்களுக்கு இதை தாண்டி என்ன செய்யணும்? இன்னொரு கண்ணு திறக்கணும். இப்ப வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்க. லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. கர்த்தர் தெளிவா சொல்லிட்டாரு ப்ராஃபஸி. கர்த்தர் என்ன சொல்லிட்டாரு? இப்ப அந்த ப்ராஃபஸியை பாருங்கிறாரு. அந்த ப்ராஃபஸி நிறைவேறத என்ன செய்ய பாரு. அந்த தேசத்தை நல்லா பாரு. இந்த தேசம் உனக்கும் சந்ததிக்கும் வரும். இந்த தேசத்துல ஒரு மலை இருக்கு, அந்த கொண்டு போய் ஈசாக்க கொடு, பலி கொடு. இதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ப்ராஃபஸி, உனக்கு ஒரு குமாரனை தருவேன், உற்பவ காலத்தில் ஏற்ற காலத்தில் ஒரு குமாரனை பெறுவாள் எல்லாம் சொல்லிட்டாரு. அவனோடு கூட என் உடன்படிக்கை விளங்கும். நீ இவனையும் இஸ்மவேலுக்கும் நீ ஜோம் பண்ணிட்ட, ஆசீர்வதிக்கிற, அவனையும் ஆசீர்வதிக்கிற, எல்லாம் ஓகே. எல்லாமே ப்ராஃபஸி, அத்தனையும் தீர்க்க தரிசனம். இவ்வளோத்தையும் பெற்று அது சொன்னது அப்படியே கண்ணுக்கு முன்னாடி ஆபிரகாம் பார்க்கிறார். ஆபிரகாம் அப்படியே உட்காந்து பார்க்கிறாரு. ஈசாக்கு கல்யாணம் ஆகுது, ஈசாக்கு 2 பசங்க பிறகுறாங்க. இதெல்லாம் ஆபிரகாம் பார்க்கிறாரு. ஆனா வசனத்தின்படி பார்த்த மாதிரி இருக்காது. ஆனா நீங்க கொஞ்சம் தியானிச்சீங்கன்னா இருக்கும். எபிரேயர் 11 9, 10, 11 வாசிங்க பார்ப்போம். விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில், ஈசாக்கோட யாக்கோபோடு குடியிருந்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாமுக்கு 100 வயசு ஆகும்போது யார் பிறந்தது? ஈசாக்கு பிறக்கிறார். ஈசாக்கு கல்யாணம் ஆகும்போது என்ன வயசு? 40. அப்போ ஆபிரகாமுக்கு என்ன வயசு? 140. ஈசாக்கு யாக்கோபும் ஏசாவும் பிறக்கும் போது 60 வயசு, 20 வருஷம் கழிச்சு தான் பிறக்குது. அப்போ ஆபிரகாமுக்கு 160 வயசு. புரியுதா? ஆபிரகாம் சாகும்போது 175 வயசு. அப்போ ஆபிரகாம் சாகும்போது யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் எத்தனை வயசு? 15 வயசு. சோ பேர பிள்ளைகள் 15 வயசு வரைக்கும் இருக்கிறது அவர் என்ன பண்ணிட்டாரு? பார்த்துட்டார். அதனாலதான் அந்த வசனம் சொல்லுது, ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். சோ ஓகே, இப்போ ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டதான எல்லாத்தையும் கண்ணு பார்த்துருச்சு. உன் சந்ததிக்கு கொடுப்பேன். அப்போ சந்ததி சுதந்திரிச்சிருச்சு. யாக்கோபு வந்துட்டான். இப்போ ஆபிரகாமுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஓகே ஃபைன், இப்போ நான் வந்துட்டேன், ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணாரு, எனக்கு சொன்னாரு, இந்த தேசத்தை கொடுப்பேனாரு, கொடுத்தாரு, சந்ததியை பார்ப்பேனாரு, பார்த்துட்டேன், உன் சந்ததிகள் அதுல குடியிருப்பாங்கன்னாரு, அது குடியிருக்கிறதையும் நான் பார்த்துட்டேன். ஓகே, சோத்திரம், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. வேலை முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, இது மாம்ச கண்ணுக்கு கூடியதான ப்ராஃபஸி. இதுக்குள்ள ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது ஈசாக்கு என்பது யாக்கோ இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமா இருக்கு. இதெல்லாம் நமக்கு தெரியும். இதெல்லாம் உலகத்துல இருக்கக்கூடிய பார்க்கக்கூடியது. நான் திருப்பியும் சொல்றேன், நான் இப்ப பேசுறது உலக பிரகாரமா மனுஷன் பார்க்கறத பத்தியே பேசவே இல்லை. வீடு வாசல் பிள்ளை குட்டி இதெல்லாம் பேசவே இல்லை. ஸ்பிரிச்சுவலா ஆபிரகாமுக்கு சொன்னதை ஆபிரகாம் பார்த்துட்டாரு. ஆவிக்குரிய விதத்துல ஆபிரகாம் சொன்னதை அவர் என்ன பண்ணிட்டாரு? பார்த்துட்டாரு. ஆனால்
இதெல்லாம் என்னத்துக்கு? என்னை கூப்பிட்டு வந்தீங்க, என்னை கூட்டிட்டு வந்து அந்த தேசத்துல உட்கார வச்சீங்க, எனக்கு ஒரு பையனை கொடுத்தீங்க, பேர பிள்ளையை கொடுத்தீங்க, பார்த்துட்டேன், சந்தோஷமா. இப்போ ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கலாத்தியருக்கு எழுதுறாரு இல்லையா? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் புறஜாதியாருக்கு வரும்படிக்கு அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்? ஓகே, நமக்கும் வீடு வரும், நமக்கும் லேண்ட் வரும், நமக்கு ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகள் பிறக்கும். இதுவா? இல்லைங்க, இது நார்மல், இது ப்ராஃபஸி. அதை தாண்டி ஒன்னு இருக்கு, வாசிங்க. அதே எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசி. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்ன மாதிரி தேசத்தை கொடுத்தாரா இல்லையா? அவர் ஆண்டவர் சொன்ன மாதிரி பிள்ளை பிறந்துச்சா இல்லையா? அவர் சொன்ன மாதிரி வம்சங்களை பார்த்தாரா இல்லையா? அப்புறம் ஏன் அந்த வசனம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் இருக்கு? அந்த வசனம் அப்படித்தானே இருக்கு. அப்பனா அவர் வாக்கு பண்ணது இது இல்லையாமா, இது ப்ராஃபஸி, இது தீர்க்க தரிசனம், இது பூமியில உங்களை கொண்டு செய்ய நினைச்ச ஒரு காரியம், அது நடந்துருச்சு. ஆனா உங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்டத பூமியை விட்டு வெளியே ஒண்ணு இருக்கு, அதை பார்க்கணும். அதை பார்க்கறதுக்கு பேர் தான் உன் ஆவிக்குரிய கண்ணு திறக்கிறது. ஆவிக்குரிய கண்ணு திறக்கிறதுனா எதுனா, இப்ப அந்த வசனம் திருப்பி சொல்லுமா? வசனம் என்ன சொல்லுது? தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு. தூரத்துல என்ன பண்ணிட்டாங்களாம்? பார்த்துட்டாங்க. பார்த்ததுனால அவனுக்கு கண்ணு திறந்துருச்சு. எந்த கண்ணு? பழம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆதாமுக்கு இருந்த கண்ணு, அது திறந்துருச்சு. ஆனா பெரும்பான்மையான இஸ்ரவேலருக்கு அந்த கண்ணு என்ன செய்யல? திறக்கல. அதத்தான் ரோமர் 11ல சொல்றாரு, காணாதிருக்கிற கண்கள். நீ எதை பார்த்த? லேண்ட பார்த்த. நீ எதை பார்த்த? அந்த லேண்ட்ல உனக்கு கர்த்தர் சொல்ற ஆசீர்வாதத்தை பார்த்த. நீ எதை பார்த்த? நீ விதைப்பாய் 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்படும். ஈசாக்குக்கு கொடுத்தாரு, ஆசீர்வதிச்சிட்டாரு. அந்த வருஷம் விதைச்சான், விளைச்சல் வந்தாருச்சு, வெள்ளாம கருத்துருச்சு, சூப்பர், 100%. என் கண்ணு பார்த்துடுச்சு. இதோட கூட நான் நின்னுட்டேன். இதோட கூட நான் என்ன செஞ்சுட்டேன்? நின்னுட்டேன். எனக்கு என்ன இல்ல விஷன்? ஈசாக்கு என்ன விஷன் இல்லையா? இந்த விஷன் எல்லாம் இருந்துச்சு. எந்த விஷன் இல்ல? இதுக்கப்புறம் யாக்கோபு மேல இருந்த விஷன் அவனுக்கு இல்ல. இதுக்கப்புறம் பூமியை விட்டு பரலோகத்துல இருக்கிற விஷயம் இல்ல. அதான் ஈசாக்கின் கண்கள் என்னவா இருந்துச்சு? குருடா இருந்துச்சு. ஏன்னா அவனுடைய மாம்ச கண்ணு யார் ஆசீர்வதிக்க விரும்புது? ஏசாவை ஆசீர்வதிக்க விரும்புது. ஆனா ஆவிக்குரிய கண்ணு திறந்தாதான் நீ யாக்கோபு ஆசீர்வதிக்க முடியும். ஏன்னா யாக்கோபுக்கு பின்னாடி ஸ்பிரிச்சுவல் உலகத்துக்கு இருக்கு, அது இருக்கு. அதை தாண்டி நீ புரியணும். அந்த கண்ணு திறக்கல ஈசாக்குக்கு. இங்க அதான் பிரச்சனையே. சபைக்கு இங்க கண்ணு இருக்கு, இங்க விஷன் இருக்கு, இங்க என்ன இருக்கு? நல்ல தரிசனம் இருக்கு. எப்படி ஆகுது? நம்ம இடம் வாங்கிடணும். எப்படி ஆகுது? இங்க ஒரு நல்ல இன்னும் ஒரு படி நல்ல மேலேயே நான் போய் சொல்றேன். இடத்த கூட விட்டுருங்க. நல்ல விசுவாசிகளை உருவாக்கணும், நல்ல ஊழியக்காரனை உருவாக்கணும். எல்லாமே இங்க உள்ள நல்ல ப்ராஃபட்டிக்கல் ஐஸ். உண்மை இது பூமியில உங்களை வச்சு கர்த்தர் செய்ய போற மிக முக்கியமான காரியம், மாற்றுகிறதே இல்லை. ஆனா இதை தாண்டி உனக்கு ஒரு கண்ணு திறக்கணும். என்ன திறக்கணும் தெரியுமா? வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது இனி வருகிறதா இருக்கிறது. அதை உங்கள் கண்கள் காணணும். அதை என்ன செய்யணும்? ஏங்க அதை நான் பார்க்கணும்? அதை பார்க்கறதுல என்ன இருக்கு? இதுல தான் நான் திருப்தியா இருக்கனே. இப்ப நான் பேசுறது எல்லாமே ஸ்பிரிச்சுவல் பீப்புளை பத்தி தான். நான் பாவம் செய்யறவங்க அப்படின்ற கான்செப்டுக்கே வரல. நான் நல்லா இருக்கேன் ஆண்டவர்கிட்ட, நான் நல்ல சர்ச்சுக்கு வரேன், நான் நல்ல ஆவியில ஆராதிக்கிறேன், நான் நல்ல சர்ச்சுக்கு கரெக்டா இருக்கிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையும் கரெக்டா இருக்கு. இதை தாண்டி என்ன அப்படின்னா, இப்போ இதை விட மேலான ஒன்றை பார்த்தாதான் அதை விட கீழான ஒன்றை நீங்க வெறுக்க முடியும். நான் சொல்றது புரியுதா? நான் உன்னை வெறுக்கணும்னா இதை விட பெஸ்ட்டை நான் பார்த்துடணும். பார்த்துட்டாதான் நான் எதை வெறுப்பேன்? கீழானதான் நான் வெறுப்பேன். இல்லைன்னா என்ன செய்ய முடியாது என்னால? இதை பிடிச்சிக்கிட்டே இருப்பேன். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? ஒரு சட்டை சின்னதாச்சுன்னா நான் பெரிய சட்டை வாங்குவேன். அப்ப நான் இந்த சட்டை சின்னது ஆனாதான் எனக்கு அந்த சட்டை என்ன செய்ய முடியும்? வாங்கவே முடியும். இந்த சட்டை பழசானாதான் நான் புதுசு வாங்குவேன் இல்லையா? அப்ப நான் ஒண்ணு வாங்கறதுக்கு இது மேல எனக்கு கொஞ்சம் வெறுப்பு வரணும், ஏதோ ஒண்ணு வரணும்ல. அப்ப இது வரணும்னா எனக்கு இதை விட மேலான விஷன் ஒண்ணு வரணும். அப்ப நான் பரலோகத்தை விரும்பி பரலோகத்துக்கு போகணும்னா எனக்கு முதல்ல இங்க இருக்கிறது மேல என்ன வரணும்? இப்ப பவுலுக்கு பாவத்தை விட்டாரு, அது வேற. அவர் அப்பவே விட்டுட்டார், பாவத்தை விட்டுட்டு வந்துட்டார். ஆனா அவர் என்ன சொல்றாரு? நான் தேகத்தை விட்டு பிரிந்து
அவரோடு கூட இருக்கிறதை விரும்புகிறேன். நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், அதனால இருக்கிறேன். அதை 2ஆம் பட்சமா மாத்துறாரு. பொதுவா நாம என்ன சொல்லுவோம் தெரியுமா? ஐயோ, இந்த பரிசுத்தவான் இருந்தா ரொம்ப நல்லதுங்க, அவர் இருந்தா நல்லது, அவர் இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லைங்க. நம்மளும் என்ன யூஸ்வலா என்ன சொல்லுவோம்? ஐயோ, நம்ம இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பம் நல்லபடியா போவோம், நமக்கு அப்புறம் என்ன ஆகுமோ, நான் இருக்கிற வரைக்கும் என் பிசினஸ் நல்லா போகும், அதுக்கப்புறம் என்ன ஆகுமோ ஒரு தாட் இருக்குல்ல. பவுல் சொல்றாரு, எனக்கு அந்த தாட்லாம் இல்ல, என்னை விட்டீங்கன்னா ஓடி போயிருவேங்கிறாரு. இந்த தாட் ஏன் அவருக்கு வந்து தெரியுமா? எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறதுங்கிற அவர் பார்த்துட்டாரு. அதை பார்த்த பிறகு அவரால் இங்க இருக்கிறது மேல என்ன வரல, அவருக்கு அந்த விஷன்மே வரவே இல்லை. அதை பார்க்கணுங்கிற அதான் ஆவிக்குரிய கண்ணு திறக்கிறது. வாசிங்க 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசி. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். நமக்கு ஒன்று நியமிச்சிருக்கிறாரு, அதை நம் கண்கள் என்ன செய்யல. 9வது வசனம் வாசி. 9வது வசனம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இந்த வெளிப்பாடு இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் ஆவிக்குரிய கண்ணு திறக்கிறது. இப்போ பவுல் பூமியில இருந்த பாவத்தின் மேன்மையை பத்தி பேசவே இல்லை. அவர் இப்ப ரட்சிக்கப்பட்டு பவுலா மாறிட்டார். பவுலா மாறி சும்மா ரிவைவல் பொழந்து கட்டிட்டு இருக்காரு. இவர் போற இடத்தெல்லாம் எழுப்புதல் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அவர் சொல்றாரு, நமக்கு ஒன்று ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. இதே தான் ஆபிரகாம் சொல்றாரு, நான் கானானுக்கு வந்துட்டேன், பிள்ளைய பார்த்துட்டேன், பேர பிள்ளைய பார்த்துட்டேன், ஆனால் அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தை அவன் நாடினான். ஓ, இந்த கானானுக்காக தான் நீ மெசொப்பொத்தாமியால நடந்து வந்த, இந்த கானானுக்காக தான் நீ 100 வயசு வரைக்கும் பிள்ளை இல்லாம இங்க இருந்த, இந்த கானானை சுதந்திரிக்கிறதுக்கு நீ ஆண்டவர் நடக்க சொன்னாரு, நடந்த, பார்க்க சொன்னாரு, பார்த்த, பலி செலுத்த சொன்னார், பலி செலுத்தின, இவ்வளவு இதுக்கு தானே பண்ண. இல்லைங்க, இது இல்லைங்க. இந்த அறிவு எப்ப வருது? அங்க வந்து உட்கார்ந்த பிறகு வருது. இல்லைங்க, இது இல்லைங்க, நான் எல்லாம் செஞ்சிட்டேங்க, ஆனா இன்னும் எனக்குள்ள என்ன வரல, ஒரு சாட்டிஸ்பாக்சன் வரல. இன்னும் என் கண் குருடாக தான் இருக்கிறது. எந்த கண் குருடா இருக்கு? இல்ல, ஆபிரகாம் நான் பார்க்க சொன்னேன், எல்லாம் பார்த்துட்டேன். இந்த மாம்ச கண்ணுல ஸ்பிரிச்சுவலி எனக்கு வச்சது எல்லாம் நான் பார்த்துட்டேன். ஆனா இதை தாண்டி இன்னொரு கண் எனக்கு இருக்கு, அவைகளை நான் பார்க்கிறேன். அதை பார்க்கும்பொழுது வசனம் சொல்லுது, 16வது வசனம் வாசிங்க. 16 எபிரேயர் 11:16. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. அதனால அவங்க என்ன பண்ணாங்களா, தன்னை பூமியில அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு, அவங்க எல்லாம் பொய் சொல்லல, பொய் சொல்லியிருந்தா பைபிள்ல வராது. இப்போ இந்த பூமியில இருக்கிற உங்களுக்கு, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு, அபிஷேகம் பெற்றவங்களுக்கு, நல்ல விசுவாசிக்கு என்ன விஷன் இருக்கு தெரியுமா? ஒன்று பேசிக் விஷன். என்ன விஷன்? கர்த்தரால பூமியில நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும். நான் கஷ்டப்பட்டேன், கர்த்தர் என்ன பண்ணாரு? ஆசீர்வதிச்சாரு, என்னை பலிக்கு பெருக பண்ணியிருக்கிறாரு. நான் ஒண்ணுமே இல்லாம இருந்தா கர்த்தர் வீடு கொடுத்தாரு, நான் ஒண்ணுமே இல்லாம கர்த்தர் எனக்கு கடை கொடுத்தாரு, எனக்கு ஒரு கார் கொடுத்தாரு. இது ஸ்பிரிச்சுவலா தான் நான் சொல்றேன், வசனத்துல உள்ளதை நான் சொல்றேன். இன்னும் ஒரு படி மேல போன பிறகு கர்த்தர் என்ன ஊழியத்துக்கு அழைச்சாரு, என்னை வேறு பிரிச்சாரு, எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தாரு, அந்த தரிசனத்துல ஓட வச்சாரு, அந்த தரிசனத்துல நான் ஓடிட்டே இருக்கிறேன். அப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா, கடைசி வரைக்கும் இந்த தரிசனத்துல நான் ஓடி முடிச்சுட்டு கர்த்தருடைய ராஜ்யத்துல போய் இளைப்பாறணும். இதானே நம்ம சொல்றோம், இதானே நம்மளுடைய வார்த்தை. ஆனா ஆபிரகாம் அதை சொல்லலையே. ஆபிரகாம் சொல்றாரு, இல்ல இல்ல, இதுக்கு மேல இன்னொன்னு இருக்கு எனக்கு, அதை நான் வாஞ்சையாய் தொடருகிறேன். அதை அவர்கள் விரும்பினார்கள். அப்ப அதுக்கு ஏதோ இங்க செய்ய வேண்டி இருக்குது. எப்படி இங்க இருக்கிற தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு எழுந்து நடனாரோ, அதே மாதிரி அதை சுதந்திரிக்கிறதுக்கு என்னமோ செய்ய வேண்டி இருக்க. அந்த விஷன் ஓப்பன் ஆனா தான் நீங்க அதை செய்யவே செய்வீங்க. கானானை பத்தின அறிவு வந்தா தானே அதுல நடப்பீங்க. நீங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கானானை பத்தின அறிவு வந்தா நடப்பீங்க. அப்ப அந்த தரிசனம் வந்தாதான் நீங்க என்ன செய்வீங்க? அந்த வாழ்க்கை வாழ தொடங்குவீங்க. அந்த வாழ்க்கை வாழ தொடங்கிட்டீங்கன்னா உங்களை அறியாமலேயே இதை வெறுக்க தொடங்குவீர்கள். பல நேரத்தில் சில விஷயங்களை மட்டும் என்னால விட முடியல, சில விஷயம் எனக்கு போராடுது, நல்லா தெரியுது, ஆனா இது ஒண்ணு தாங்க அப்படிம்பாங்க. இந்த மாதிரி விஷயம் மட்டும் தாங்க அப்படின்னா ஏன் அப்படின்னு கேட்டா, இன்னும் என்ன அந்த விஷயம் ஓவர் கம் பண்ணல. அது ஓவர் கம் பண்ணிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? நல்லா கவனிங்க. உங்களுக்கு ஜுரம் இருக்குது, மாத்திரை போடுறீங்க,
மாத்திரை போட்ட உடனே சில ஜுரம் வந்து என்ன செஞ்சிடும், இறங்கிடும், திருப்பி வந்துடும். 3 மணி நேரம் கழிச்சு வரும், திருப்பி ஒன்று போடுவீங்க, இறங்கி திருப்பி வரும். இப்போ நீங்க என்ன நினைப்பீங்க, போட்டோன்னே சரியாகுது அப்புறம் வந்துருது, போட்டோன்னே சரியாகுது அப்புறம். அப்புறம் அர்த்தம் என்னன்னா, நீங்க போடுற மாத்திரை உங்களுக்குள்ள கிருமியை போய் என்ன பண்ணுது, கொஞ்ச நேரத்துக்கு மயக்கமடைய வைக்குது. அப்புறம் கிருமி கொஞ்சம் துள்ளி எழுந்த உடனே திருப்பி ஜுரம் வந்துடுது. நம்ம பாடி சொல்லுது, இல்ல கிருமி எந்திரிச்சு, இன்னும் சாகல, கிருமி உள்ள இருங்குது. சில மாத்திரை நீங்க போட்ட உடனே ஜுரம் இறங்காது. என்ன செய்யாது, இறங்காது. இது அப்படியே உள்ளுக்குள்ள போய் பிளட்ல கலந்துட்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா. 3 நாள் 5 நாள் 6 நாள், அதுக்கப்புறம் 15 நாள், சில மாத்திரைலாம் 5 நாள் 20 நாள் சொல்லுவாங்க. சில மாத்திரை சொல்லுவாங்க 1 மாசம் வரைக்கும் நீங்க எடுக்கணும்னு. எதுக்காக இப்படி அப்படின்னு கேட்டா, 1 மாசம் 2 மாசம் சில மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்த பிறகு பாத்தீங்கன்னா லைஃப் லாங் அது வராதும்பாங்க. சில மெடிசன் என்ன செய்யும், அப்ப அது என்ன பண்ணுச்சுன்னா உங்க பிளட்டுக்குள்ள போய் திருப்பி அது உருவாகாதபடிக்கு டோட்டலா அழிச்சு முடிச்சிருச்சு. அவ்வளவே உங்களுடைய பரலோக தரிசனம். பரலோக தரிசனம் அப்படி வந்துட்டு வந்துட்டு போயிட்டே இருந்துச்சுன்னா பாவமும் வந்துட்டு வந்துட்டு போயிட்டே இருக்கும். அந்த தரிசனம் உங்களுக்குள்ள வந்து உங்களுக்குள்ள ஊறணும், அப்படியே பிளட்ல ஊறணும். அதைத்தான் அவங்க சொல்றாங்க, நாங்க ஒண்ணு பார்த்துட்டோம், எங்களுக்கு அது மேல வாஞ்ச வந்துருச்சு. அதான் வசனம் சொல்லுது, ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். அதான் வசனம் சொல்லுது, எபிரேயர் 11:5-7 வரைக்கும். நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று, அந்த ஃபியூச்சர் பிளானை பத்தின விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா ஒரு இடத்துல அதுக்கு அடுத்த பிளான் நோவாவுக்கு தெரியல. வசனம் சொல்லுது, நோவா குடித்து வெறித்து படுத்திருந்தான். ஏன் படுத்தா, அடுத்த விஷயம் அவனுக்கு வராம போயிடுச்சு. பேழைய கட்டுற விஷயம் இருக்கு, காப்பாத்துற விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் ஒண்ணு சொல்றாரு கர்த்தர், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். நோவா பலுகி பெருகவே இல்லை, 3 பசங்க மட்டும் பலுகி பெருகின. ஆனா கர்த்தர் சொல்றது 4 பேரை, நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை. ஏன்னா இந்த பலுகி பெருகிறதுக்கு பின்னாடி 4 பேருக்கு பின்னாடி தான் 4 டைரக்ஷன் இருக்கு. அந்த 4 டைரக்ஷன் தான் புதிய எருசலேமுடைய 4 சைடு. அந்த 4 சைடுக்கு தேவையான ஆட்களை கொண்டு வர ஆபிரகாம் அடுத்த ஜெனரேஷன்ல வரப்போறான், நோவாக்கு அடுத்து வரப்போறான். அவன் வர்றதுக்கு முன்னாடி இங்க 4 இருக்கணும், 4 நிலம் இருக்கணும். அந்த 4 தான் நோவாவும் 3 பசங்களும். இப்ப சொன்னா பசங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கானுங்க, நோவாவுக்கு விஷன் போயிருச்சு. நோவா தூங்கிட்டாரு, கதை முடிஞ்சு படுத்துட்டாரு. படுத்த பிறகு 3 தான் இருக்கு. இப்ப ஏஞ்சி பாக்குறாரு, விஷன் எப்போ போச்சோ ஆட்டோமேட்டிக்கா உன் தெய்வீக சுபாவமும் போயிடும். எழுந்திரிச்ச உடனே கானானை சபிச்சிட்டாரு. 2வது ஜெனரேஷனும் காலி, 2வது ஜெனரேஷனும் காலி ஆயிடுச்சு. 2 ஜெனரேஷன் தான் இருக்குது. இப்ப திருப்பி வந்து இயேசு 4 நிலத்தையும் ரெடி பண்ண வேண்டியிருக்கு. இந்த 4 பிரமாணமா மாறி புதிய எருசலேம் 4 சைடாக வந்து நிக்குது மனவாட்டி. இந்த விஷன் யாருக்கு இருக்கணும், நோவாவுக்கு இருந்திருக்கணும். ஆனா அந்த விஷன் ஆபிரகாமுக்கு இருந்துச்சு. அதனாலதான் அவன் தன்னை அந்நியனும் பரதேசியும் என்று அறிக்கையிட்டு இனி வரும் பலன். இந்த ஆவிக்குரிய கண்ணு உங்களுக்கு திறக்கணும். திறக்குதாங்கிறதான் கேள்வி. இப்போ தரிசனம் பார்ட்டா இருக்கு. மெசொப்பொத்தாமியால இருந்து கானானுக்கு வர வரைக்கும் ஒரு தரிசனம் இருக்கு ஆபிரகாமுக்கு. ஏன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7:2-3 ஸ்தேவான் சொல்லும் பொழுது, பிதாக்களே சகோதரரே கேளுங்கள், நம்முடைய ஆதி தகப்பனாகிய ஆபிரகாம் காரானூரில் குடியிருக்கும் முன்னமே மெசொப்பொத்தாமியா நாட்டில் இருக்கும் போதே மகிமையின் தேவன் அவருக்கு வெளிப்பட்டு, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். அப்ப மெசொப்பொத்தாமியா தேசத்துல அவருக்கு ஒரு தரிசனம் இருந்துச்சு, ஒரு விஷன். இதை அப்படியே எடுத்து காண்பிக்கும் தேசத்துக்கு வா, கானானுக்கு வந்துட்டார். இப்ப 12ஆம் அதிகாரம் ஆதியாகமத்துல 4-5 வசனத்துல ஆபிரகாம் கானானுக்கு புறப்பட்டு போனான். அவனோடு கூட லோத்து போனால், சாராள் போனால். ஆபிரகாம் 75 வயது உள்ளவனா இருந்தான். கரெக்டா? கானானுக்கு வந்தாச்சு. இங்க வந்தோன்னு கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு குமாரனை தருவேன், எல்லாம் செய். இப்போ இந்த தரிசனமும் 2வது தரிசனம் ஓவர், பினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. 2வது தரிசனம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஆபிரகாமுக்கு 140 வயசு. ஈசாக்கு பின்னாடி பைபிள் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆபிரகாம் என்ன ஆனார்னே இருக்காது, செத்தார்னு மட்டும்தான் இருக்கும். ஆனா இந்த 140 இருந்து 175 வரைக்கும் 3வது தரிசனம். என்ன தரிசனம் தெரியுமா? இதை அல்ல, இதிலும் மேன்மையான இந்த 3வது தரிசனம் இருக்கிறவன் தான் ஜீவனுள்ள ஒரு தேசத்துக்கு போவான். புரியுதா உங்களுக்கு? இப்ப நோவாவுக்கு முதல் தரிசனம், பேழைய கட்டு, எல்லாம் உங்ககிட்ட வரும், பேழைய என்ன செய்ய, கட்டு. கட்டிட்டார், எல்லாம் உள்ள வந்துருச்சு. நோவா கர்த்தர் சொன்னபடி எல்லாம் செய்து முடித்தான். 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம். 7ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் நோவாவை நோக்கி வந்ததுல எல்லாத்தையும் சுத்தமானதுல 7 ஜோடு புடி. இது 2வது தரிசனம். இப்ப அவன் போய் அடுத்து என்ன செய்யறாரு, இவர்கிட்ட வந்ததெல்லாம் ஒரு ஜோடு தான். ஆனா இப்ப என்ன பிடிக்கணும், சுத்தமானதுல
7 ஜோடு. இப்ப இவர் திருப்பி போய் என்ன பண்றாரு? 7 7 பிடிக்கிறாரு. இது 2வது தரிசனம். வசனம் சொல்லுது 4:5 வசனம், 7ஆம் அதிகாரம் 4:5. கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து முடித்தான். 2வது தரிசனம் முடிஞ்சிருச்சு. இப்ப பேழைக்குள்ள போயாச்சு. இதுக்கப்புறம் நோவா செய்யறதுக்கு ஒண்ணும் இல்ல. கர்த்தர் கதவை அடைச்சிட்டாரு. ஒரு வருஷம் அங்க கடக்கிறாரு. வெளியே வந்தாரு. இப்ப 3வது தரிசனம். நீங்கள் பலுகி பெருகி பூமியை, இத 3 அவர் செய்யல, படுத்துட்டாரு. திராட்சை சோட்டம் நட்டாரு, குடிச்சாரு, படுத்தாரு. 3வது தரிசனம் போயிருச்சு. இந்த 3வது தரிசனம் எப்போ உங்களுக்கு போயிடுச்சோ உன் கண்கள் இருள் அடைஞ்சிடும். முதல் தரிசனம் ஆரம்பிக்கும், 2வது தரிசனம் பரிசுத்தப்படுத்தும், 3வது தரிசனம் நிறைவேற்றும். அந்த நிறைவேற்றுதல் இருக்குல்ல, அந்த 3வது தரிசனம் அது அத்தனை பேருக்கும் உண்டு. இன்னைக்கு உள்ள ஊழியக்காரன் வரைக்கும், விசுவாசி வரைக்கும் உண்டு. ஆனா அந்த 3வது தரிசனம் இருக்கா? இன்னைக்கு முதல் தரிசனத்தையே செஞ்சு முடிக்காத ஒரு குரூப் இருக்கு. கானானுக்கே போகாது. ஏன்னா ஆபிரகாம் பத்தி வசனம் சொல்லுது, தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் லோத்துவையும் சாராயையும் அழைத்துக் கொண்டு ஊர் என்கிற கல்தையருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரானிலே தங்கி விட்டார்கள். அப்படிதானே இருக்குது. ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். ஒரு கூப்பு கானானுக்கே வராது, அங்கே செத்து போயிடும். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, தேராகு 205 வயதான போது ஆரானிலே மரித்தான். அங்கே செத்துறோம். செகண்ட் விஷனுக்கே வராது. ஒரு குரூப் ஒரு விஷன்ல செத்துறோம். அந்த விஷனே செஞ்சு முடிக்காது. அந்த ஓட்டத்தை ஒழுங்கா ஓடாது. தொடங்கினதை முடிக்காது. ஓகே, 2வது விஷன் இருக்கு. நீ வந்துட்டாங்க. வந்த பிறகு 2வது விஷனை கர்த்தர் உனக்கு அங்க ஓபன் பண்ணுவார். அங்க வந்தாதான் ஓபன் பண்ணுவார். வந்த பிறகு அந்த விஷனை நீ செஞ்சு முடிக்கணும்.